மறுபடியும் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய வார்த்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தைன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தேடி வரல, முதலாவதாக ஆண்டவர் உங்களை தேடினபடினாலே, உங்களை அறிந்து கொண்டபடினாலே, அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க முதல்ல இயேசு கிட்ட போனீங்களா? இயேசு உங்களை தேடி வந்தாரா? இயேசு உங்களை தேடி வந்தார். வேதம் அப்படிதான் சொல்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டவர் அநேகராக இருக்கலாம். இயேசுவே அழைக்கப்பட்ட அநேகராக இருக்கலாம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட வெகு சிலர் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வெகு சிலர் கூட்டத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க. உலகத்திலே நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, கோடிக்கணக்கான மக்கள், அனைவருக்கும் அழைப்பு இருக்கிறது. ஆனா இயேசப்பா சொல்றது, அழைத்தவர்கள் அனைவரும் இயேசுக்காக உண்மையாய் வாழ்வதில்லை. அழைத்தவர்கள் அனைவரும் இயேசு நாமத்துக்கு மகிமைக்கென்று வாழ்வதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டம் தான் இயேசுக்காக மரணமடைந்து உண்மையா வாழ்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உபத்திரவமோ, வியாகுலமோ, கவலையோ, கண்ணீரோ, போராட்டமோ எது வந்தாலும் சரி, அது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை